நம்ம இப்பொழுது இளைய தளபதி விஜயுடன் இருக்கின்றோம். சூப்பர் ஸ்டார் ஹிம்செல்ஃப் இளைய தளபதி சார். நீங்க மலேசியாவுக்கு வந்த காரணம் சார்? முதல்ல இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மலேசியன் ஃபேன்ஸ், மலேசியன் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். லாஸ்ட்டாக குருவிக்கு வந்தோம். இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ் இங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இந்த படத்துக்கு வந்துருக்கோம். காவல்காரன் இல்லை, ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பேர் இன்னும் வைக்கல. காவல்காரன்றது அதே பேப்பரில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஆக்சுவலாக படத்தினுடைய பேர் காவல்காரன் இல்லை, இன்னும் டைட்டிலே வைக்கல. ஆனால் விஜய் படம் பெரிய அளவில் ஒன்று வரப்போகுது சார். மலேசியா பற்றி ஒரு 5 வார்த்தையில் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்ச 5 விஷயம் மலேசியாவில். எல்லாமே பிடிக்கும். மக்கள் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து நான் மேபி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படி ஒவ்வொரு வாட்டியும் மலேசியா வந்துருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் பார்த்துட்டே இருக்காங்க. டெவலப்மெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ கிளீன்லினஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகான ஒரு சிட்டி. சரிங்க விஜய், மலேசியாவில் வந்துட்டு உங்களுடைய ஃபேன் கிளப் ஒன்று பெரிய அளவில் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள். ஆமாங்க, அது ஆக்சுவலாக என்னோட பர்த்டே டைம் ஆக்சுவலாக இந்த ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு. அது கொஞ்சம் இப்போது தள்ளி பிளான் பண்ணுறோம். டெஃபினட்டாக அது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம். சார், விஜய் என்றாலே சூப்பர் ஹிட் சாங்ஸ் அப்படின்றது. உங்களுக்கு பிடித்தமான சாங், ரொம்ப ஃபேவரட்டான சாங், அடிக்கடி பாடுற சாங்? நிறையா இருக்குங்க. நான் அப்போலேருந்து இன்னி வரைக்கும் இளையராஜா அவர்களோட ஃபேன் தான். அவரோட மெலடிஸ் பக்கத்தில் யாருமே வர முடியாது. ஸோ எனி மூடில் இருக்கும்போது அவருடைய சாங்ஸ் கேட்டால் நல்ல ஒரு விஷயம்.